Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோம் 12th accountancyல chapter 5ல exercise sum number 22 பார்க்குறோம். Varun and Bharat are partners sharing profit and losses 5:4. அப்போ உங்களோட ஓல்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. they admit Damu into partnership. தாமுங்கிற நியூ பர்சன் வந்து அட்மிட் ஆகிறாங்க பார்ட்னர்ஷிப்குள்ள. the new profit sharing ratio is agreed is 1:1:1. அப்போது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் சம் போடணும். ஓகே, ஓல்டு ப்ராஃபிட் ஓல்டு ஷேரோ நியூ ஷேரோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம குட்வில் என்ட்ரியே போட முடியும். நெக்ஸ்ட்டு தாமு ஷேர் ஆஃப் குட்வில் இஸ் வேல்யூட் அட் 15,000. அவரோட குட்வில் எவ்வளவு 15,000 இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறார் 10,000 வந்து கேஷாக கொண்டு வர்றார். ஓகேவா, 10,000 கேஷாக கொண்டு வர்றாரு. பேலன்ஸ் 5,000 தான் என்னது அவரோட கேபிட்டல். இதுக்கு பாஸ் நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் குட்வில் அண்ட் அசம்ப்ஷன் ஆஃப் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் போட சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேஷாக அவர் கொண்டு வர அமௌண்ட்டில் குட்வில்ல கேஷாக வந்து பிரித்து கொண்டு வந்தார்னா அதுக்கு ஒரு தனி ஜர்னல் என்ட்ரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பாருங்கள், ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். அப்போது ரெண்டு ஓல்டு பார்ட்னர் இருக்காங்களா, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ யாரு கண்டுபிடிப்போம், ஓல்டு பார்ட்னர்ஸ் தான் கண்டுபிடிப்போம். வருண் பரத் ரெண்டு பேருக்கும் இப்போ கண்டுபிடிக்கணும். ஓல்டு ஷேரோட வேல்யூ 5:4. ஓல்டு ஷேர் ஷேரோட வேல்யூ 5:4. நியூ ஷேர் வேல்யூ 1:1:1. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்க ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். இப்போ வருணோட ஷேர் என்ன, ஓல்டு ஷேரு 5/9, 5 + 4 9, மைனஸ் நியூ ஷேரோட வேல்யூ 1/3, 1 + 1 + 1 3, அப்போ 1/3. இப்போ டினாமினேட்டர் என்ன இருக்குது, டிஃபர் ஆகிருக்கு, 9ம் 3யும் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுத்துக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது 3,9, 3 1s are 3, 3 3s are 9, திருப்பியும் பண்ணுங்கள் 3 1 1, அப்போ 3 3s are 9 வருது. அதுதான் வந்து என்னது எல்சிஎம் வேல்யூ. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்திங்கன்னா இது கீழே டினாமினேட்டர் பாருங்க எத்தனை டைம்ஸ் 9 வரும்னா 5, 9 × 1. அதே நியூமரேட்டரால் மல்டிப்ளை பண்ணும், 5 × 1 5. இங்கே பார்த்தீங்கன்னா 3 3s are 9, அதே நியூமரேட்டரில் பண்ணிங்கன்னா 3 1s are 3. இப்போ 5 - 3 / 9, இப்போ வந்து 2/9 நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பரத்துக்கு ஓல்டு ஷேரோட வேல்யூ 4/9 மைனஸ் 1/3 போட்டிங்கன்னா இங்கே இதே அதே எல்சிஎம் வந்து 9 தான் வரும். கீழே 9 1s are 9 வரும், 4 × 1 4. இங்கே 3 3s are 9 வரும், 1 × 3 3. இப்போ 4 - 3 / 9 = 1/9. இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நமக்கு என்னது 2/9 1/9, 2:1 அப்படிங்கிறது தான் என்னது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நமக்கு கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் இப்போ குட்வில் போட போகிறோம். இப்போ குட்வில் வந்து போட என்ட்ரி என்ன, ஜர்னல் என்ட்ரி. எப்போதுமே அவர் வந்து குட்வில்ல கொண்டு வந்தார், வேல்யூ வந்து இவ்வளோ இருக்குது, அதில் வந்து கேஷாக 10,000 கொண்டு வந்திருக்காரு, பேலன்ஸ் 5,000 தான் என்னது அவரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி இது கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஜர்னல் என்ட்ரினா, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா நியூ பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர். ஓகேவா, அந்த மெத்தடில் போட்டுக்கிறோம். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா கேஷில் அவர் எவ்வளோ கேஷாக கொண்டு வந்திருக்காரு 10,000. பேலன்ஸ் வந்து என்ன ஆகுது, அந்த நியூ பார்ட்னர் கேபிட்டலுக்கு போயிடுது. இங்கே தாமு தான் நியூ பார்ட்னர், அப்போ தாமுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஓல்டு பார்ட்னர் யார், வருண் பரத். அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ டோட்டலாக எவ்வளோ கொண்டு வந்திருக்காரு 15,000. அந்த 15,000ல் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 2:1, அப்போ 2/3. 3 5s are 15, 5,000 × 2 10,000. அதே மாதிரி 15,000 × 1/3 5,000 வருதா, 5,000 × 1 5,000 அப்படியே என்ட்ரு பண்ணிடுறது தான். இப்போ இதுக்கு நரேஷன் எப்படி எழுதிங்க, ஷேர் ஆஃப் குட்வில் ஆஃப் தாமு கிரெடிட்டட் டு ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதி நரேஷன் எழுதி முடிச்சிடணும். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். 23rd சம் பாருங்கள். Sam and Jose are partners in the firm sharing profit and losses in the ratio 3:2. 3:2 ஓல்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் 1st April 2018 they admitted ஜோயலுங்கிற ஒரு நியூ பார்ட்னர் அட்மிட் ஆகிறாரு. அந்த டேட் ஆஃப் ஜோயல் அட்மிஷனில் குட்வில் எவ்வளோ இருக்குது, ஃபேர்மில் எவ்வளோ இருக்குது 30,000 தான் இருக்குது. ஓகேவா, ஃபேர்மோட குட்வில் 30,000 இருக்குது. பை அஸ்யூமிங்
fluctuating capital method, pass necessary journal entry. If the partner decide to partners என்ன பண்ணுறாங்க ரைட் ஆஃப் த என்டையர் அமௌண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் குட்வில்லை எடுத்துக்கிறாங்க என்டையர் அமௌண்ட்டையும். நெக்ஸ்ட்டு ரைட் ஆஃப் 20,000 ஆஃப் த எக்ஸிஸ்டிங் குட்வில் ரெண்டுத்துக்கு போட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏ கண்டிஷனுக்கு போட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் குட்வில்லை அவங்க வந்து ரைட் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரினா ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு குட்வில் அக்கௌண்ட். பாருங்கள் ஜர்னல் என்ட்ரி போட போகிறோம். ரைட் ஆஃப் த என்டையர் அமௌண்ட் ஆஃப் என்டையர் அமௌண்ட் எல்லா அமௌண்ட்டையும் வந்து என்ன பண்ணுறோம் ரைட் ஆஃப் பண்ணுறோம். எப்போ 2018 April 1. இதுக்கு என்ன என்ட்ரி ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு குட்வில் அக்கௌண்ட். ஓல்டு பார்ட்னர்ஸ் யாருக்கா சாம்ஸ் ஜோஸ் டு குட்வில் அக்கௌண்ட் எவ்வளவு 30,000 கொடுத்துருக்காங்களா. 30,000ல் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஓல்டு ஷேரை தான் என்ன பண்ணணும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ 3:2 வருதா. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 3:2. அப்போ 3/5 30,000 into 2/5 5 ones are 5 5 6 are 30 6 3s are 18,000. அதே மாதிரி 5 ones are 5 5 6 are 30 6,000 into 2 வந்து 12,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா குட்வில் அக்கௌண்ட் வந்து 30,000. ஓகே பி கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட் ஆஃப் 20,000 ஆஃப் த எக்ஸிஸ்டிங் குட்வில். அவங்க வந்து எக்ஸிஸ்டிங் குட்வில்ல 20,000 மட்டும் ரைட் ஆஃப் பண்ணுறாங்க. அதுக்கும் அதே என்ட்ரி தான் April 1 அன்னைக்கு 2018ல் சாம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா ஜோஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு குட்வில் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு 20,000. 20,000ல் அதே சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 3/5 20,000 into 2/5 5 ones are 5 5 4s are 20. அப்போ 4 3s are 12,000 என்ட்ரு பண்ணிக்கிறோம். இங்கேயும் 5 4s are 20. அப்போ 4,000 into 2 8,000 12,000 plus 8,000 20,000 குட்வில் கொடுக்குறோம். நரேஷன் எப்போ மாதிரி எக்ஸிஸ்டிங் குட்வில் ரைட் ஆஃப் எக்ஸ்டெண்ட் டு 20,000 சொல்லி சம்மை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.